1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அது என்ன செய்யுமா? சகிக்கும். தேவ அன்பு எல்லாவற்றையும் விசுவாசிக்குமா? எல்லாவற்றையும். எப்படி எல்லாவற்றையும் அது விசுவாசிக்க முடியும்? அது மற்றவர்களிடம் உள்ள குறைகளை அல்ல, மற்றவர்களிடம் உள்ள சிறந்ததை அது என்ன செய்யுமா? பார்க்கும். மனுஷனோட இயல்பு என்ன அப்படின்னா, ஒருவர்கிட்ட என்ன குறை இருக்கோ அதுதான் நமக்கு முதல்ல என்ன செய்யும்? தெரியும். அவர்களிடம் இருக்கிற நிறை நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி இருந்ததுன்னா பாதி தண்ணி இருக்குன்னு பார்க்க மாட்டோம். அது பாதி என்ன செய்யுது? எம்டியா இருக்குது. பாதி தண்ணி இல்ல, பாதிதான் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. இது மனிதர்களுடைய இயல்பு. ஆனா தேவனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நம்மிடம் உள்ள சிறந்ததை பார்க்கின்ற இயல்பு. அவர் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறாராம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல. நம்ம செயல்களின் அடிப்படையில அவர் பார்த்தார் என்றால் நம்மால அவர் பக்கத்துல என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நம்முடைய பாவங்களை அவர் நினைவு கூறுவது இல்லையா? நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைவு கூறுவது இல்லையா? ஏன்னா அந்த பாவங்களுக்கும் அந்த அக்கிரமங்களுக்கும் சிலுவையில ஒரு மிக பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன விலைலாம் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நித்திய மீட்பையும் நித்திய மன்னிப்பையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். இதன் அடிப்படையில தேவன் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ அன்பு ஒருவரிடம் உள்ள சிறந்ததை பார்க்குமா? அவரிடமுள்ள ஒரு குறையை என்ன செய்யாது? பார்க்காது. ஏன் தெரியுமா? தேவ அன்போட இன்னொரு இயல்பு, தேவ அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? மூடும். அது பாவங்களை கிளறி பார்க்காது. பாவங்களை அது வெளிப்படுத்தாது. பாவங்களை அது விளக்கி சொல்லிக் கொண்டிருக்காது. நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது நம்முடைய பாவங்களை அவர் விளக்கி சொல்லிக் கொண்டு இருந்தால் நாம எப்படி பலன்களை பெறுவது? அவருடைய சமூகத்துல நிற்கும் போது நம்முடைய பாவங்களை அவர் நினைவு கூறுகிறாரா? அதை அவர் நினைவு கூறுவது இல்லையா? வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் என்ன செஞ்சிட்டாரா? விலக்கி விட்டார். தேவ அன்பு ஒருவரிடம் உள்ள சிறந்ததை பார்க்குமா? இந்த இயல்பை நாம வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தேவனை செயல்பட நாம அனுமதி கொடுக்கிறோம். ஒருவரை பார்க்கும் போது அவருடைய குறைகள் தெரியும் போது நம்மால் அவர்களை அன்பு செய்ய முடியாது, அவர்களை நேசிக்க முடியாது. அவர்களிடம் உள்ள சிறந்ததை நாம பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான், நல்லா கவனிங்க, இது இயல்பாக வராது. நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்னோட இயல்பு இது இல்ல, நான் குறைகளை பார்க்கக்கூடிய இயல்பு இல்ல, அவரிடம் உள்ள நிறைகளை பார்க்கக்கூடிய இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் சொல்லுகின்ற குறைகளை நாம் காது கொடுத்து கேட்க கூடாது. இயல்பாகவே ஒருவரை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? அந்த குறைதான் நமக்கு வரும். தேவன் நம்முடைய குறைகள் அவர் என்ன செய்யறது இல்லையா? பார்க்கிறது இல்லையா? நம்ம கிட்ட உள்ள சிறந்ததை அவர் பார்க்கிறாரா? கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பணிபுரிபவர்களாக இருக்கலாம். இதை நீங்க செஞ்சு பார்க்க ஆரம்பிங்க. அவர்களிடம் உள்ள சிறந்ததை பார்க்க ஆரம்பிங்க. இயல்பாகவே அந்த சூழ்நிலைகள் மாறுறதை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த தேவ அன்பு குடும்பத்திற்குள் சமாதானத்தை கொடுக்கிறது. சபைகளுக்குள் இந்த அன்புதான் என்ன செய்யும்? சமாதானத்தை கொடுக்கும். நீங்க வாழுகின்ற சமுதாயத்துல இதுதான் சமாதானத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். என்ன நடந்தாலும் அது என்ன செய்யாதா? பொருட்படுத்தாமல் தாங்குமா? மற்றவர்களிடம் உள்ள சிறந்ததை பார்க்கும். உங்க கணவர்கிட்ட உள்ள குறைகள் உங்களுக்கு தெரியுதா? இல்ல.
நான் நிறைகளை பார்க்கும் இயல்பு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு குறைகள் தெரியுதா? உங்க மாமியார், உங்க உறவுகள், வேலை பார்க்கிற இடத்துல உள்ளவங்க கிட்ட குறைகள் தெரியுதா? இல்லை இல்லை. அந்த நிறைகளை பார்க்கக்கூடிய இயல்பு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பயிற்சி தான். ஒரு சாட்சி, ஒரு பொண்ணு வேலை பார்க்கிற இடத்துல அவங்க கூட இருக்கிற இன்னொருத்தருடைய வேலையையும் இந்த பொண்ணுகிட்டே கொடுப்பாங்களாம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உங்களை மாதிரி தானே நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலை பார்க்கிறேன். என் வேலையை முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். இதுல உங்க வேலையை நான் எப்படி பார்க்கறது? இந்த பொண்ணுக்கு வாய் வரைக்கும் கேள்வி வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா தேவனை தெரிந்தது, தேவ அன்பு இருக்கிறது இந்த பொண்ணுகிட்ட தானே தவிர அந்த சகோதரி தேவனை அறியாதவர். பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. வேலையை கொடுக்கறது மட்டும் இல்ல, பல விதத்துல அந்த கூட உள்ள சகோதரியால பல துன்பங்களை அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்க? சந்திச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு சத்தியம் தெரியும். ஒவ்வொரு நேரமும் சொல்லுவாங்களாம், தேவ அன்பை கொண்டு என் கூட வேலை செய்யற அந்த நபரை நான் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன். அத சொன்னாலும் சூழ்நிலை என்ன செய்யல? மாறுத. ஏதாவது அந்த சகோதரி கஷ்டப்படுத்தும் போது பாத்ரூமுக்கு போயிடுவாங்களாம். கண்ணுல இருந்து கண்ணீர் வருமா, அந்த கண்ணீர் நிக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம். தேவ அன்பை கொண்டு அந்த பொண்ணை நான் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த கண்ணீர் நின்ன பிறகுதான் வெளியே போய் வேலையில போய் சேர்ல என்ன செய்வாங்களாம்? உட்காருவாங்க. ஒரு நாள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, நானும் இந்த தேவ அன்பை கொண்டு மன்னிக்கிறேன், அதை நேசிக்கிறேன், அன்பு செய்யறேன்னு சொல்றேன். என் சூழ்நிலை என்ன செய்ய மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது. சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது. என் சூழ்நிலை மோசமாயிக்கிட்டே தான் போகுது. எப்போ இந்த சூழ்நிலை மாறும்? அப்போ தேவன் வெளிப்படுத்தியது என்னன்னா, உன்னோட வாய் என்ன சொல்லுது? தேவ அன்பை கொண்டு மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உன் சிந்தனை என்ன சொல்லுது? இவங்க இன்னும் இப்படிதானே இருக்கிறாங்க. உன் சிந்தனை என்ன பார்க்குது? அந்த குறையை பார்க்கின்றது. நீ பேசுகின்ற பேச்சு ஒன்று, உன் சிந்தனை என்னது? இன்னொன்று. ரெண்டு விதமாக இருக்கு. வாயிலிருந்து வர்ற ஆடியோ கரெக்டா இருக்கு, வீடியோ என்ன செய்யல? கரெக்டா இல்ல. உன் வீடியோவும் மாறும்போது இங்க சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அந்த வார்த்தைகளை கொண்டு சிந்தனைகளை மாற்ற மாற்ற கொஞ்ச நாட்களுக்குள்ள அந்த சகோதரி, இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, அந்த சகோதரி வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லி அவங்க ரிசைன் பண்ணிருக்கிறாங்க. இந்த பொண்ணு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களால முடியலன்னா உங்க வேலையை நான் பாக்குறேன், வேலையை என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன், என்னோட ஹார்ட், என்னோட இருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கிறது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, என்னால் வேலையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரே ஒரு நாள் எனக்கு நேரம் கொடுப்பீங்களா? என் வீட்டுக்கு வருவீங்களா? ஒரே ஒரு நாள் என் கூட சாப்பிட்டுட்டு நீங்க வேலையை என்ன செய்யுங்க, ரிசைன் பண்ணுங்க. இப்ப என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து சுவிசேஷத்தை அந்த பொண்ணு சொன்னாங்களாம். ஏசு கிறிஸ்து உங்க நோய் என்ன செஞ்சுக்கிட்டார்? சுகமாக்கி விட்டார். தேவனை அறியாத ஒரு சகோதரி, சிலுவையில என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அத்தாரிட்டி பிரேயர், அதிகார ஜெபம் செய்து நீங்க நாளைக்கு நீங்க செக் பண்ண போறீங்க, உங்க இருதயத்துல என்ன இருக்காது? ஓட்டை இருக்காது. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், நன்றி இயேசுவே, நீங்க சொல்லிக்கிட்டே போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். மறுநாள் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இருதயத்துல என்ன இல்லை? ஓட்டை இல்லை. அந்த சகோதரி தேவனை ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்துல இந்த சத்தியத்தை அறிந்த சகோதரி தேவ அன்பை அங்கு காட்டவில்லை என்றால் தேவனால் எப்படி அந்த இடத்தில் செயல்பட்டிருக்க முடியும்? புரியுதா? நான் அநியாயமா காயப்படுறேன், நான் அநியாயமா தண்டிக்கப்படுறேன், அநியாயமா குற்றம் சாட்டப்படுறேன், நான் ஏன் இந்த காயங்களையும் இந்த தண்டனைகளையும் நான் அனுபவிக்கணும்னு சொல்லி நியாயத்தை அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த சகோதரி எப்படி அங்கு தேவனை அறிந்து கொண்டிருப்பார்? தேவ அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தேவனுடைய திட்டம் அங்கு நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.